காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் கோயில் ஐயருங்கிட்டலாம் சொன்னார், பெருமாள் பிரம்ம செய்த யாகத்தில் வந்தவர், அவரை நீங்கள் உள்ள வச்சு பூட்டின்னு போனால் அவருக்கு ரொம்ப வேத்து கொட்டும், என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு நீங்கள் போயிடுங்க, நான் ராத்திரிலாம் அவருக்கு விசிறேன்னாங்க. ஐயங்காருங்க பார்த்தாங்க, சரி லூசு போல இருக்குதுன்னு அவனை உள்ள வச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இவன் எவ்ரிடே பெருமாளுக்கு வந்து விசிறினே இருப்பான். பெருமாள் கொஞ்ச நாள் ஆனோடனே இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிடார். எப்படி காஞ்சி பரமாச்சார, என்ன ஸ்ரீகண்டா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் மலையா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வரதராஜ சுவாமி இவங்கிட்ட டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு மண்டை காஞ்சி போச்சு. கடவுள் எவ்வளவு பெரிய விஷயம், அவர்கிட்ட டெய்லி பேசுறாரு ஃப்ரெண்ட் ஆட்டோன்ட்டு. ஆமா நீ ஏன் பேசின அப்படின்னா, அதுக்கு பெருமாள் சிரிச்சுன்னு சொன்னாராம், நீ வீசின நான் பேசினேன் அப்படின்னா. நீ வீசின நான் பேசினேன் அப்படின்னாரு. ஒரு நாள் பெருமாள் சொல்றார், உனக்கு நாளையிலிருந்து 7:30 கொஞ்சம் சிரமம் இருக்கும், அட்ஜஸ்ட் அப்படிங்கிறார். என்ன சாமி உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா, சரிடா 7.5 வருஷம் வேணாம், ஒரு 7.5 மாசம் கஷ்டப்பட்டுடுங்கிறாரு. அப்படின்னா சரி 7.5 நாள் அப்படின்னாரு. என்ன உனக்கு வேற வேலை இல்லையான்றான். சாமி சொல்லிட்டாரு, இதுக்கு மேல கன்செஷன் கிடையாது, 7.5 மணி நேரம் தான் அப்படின்னு கவுக்குன்னு கண்ணு முடிங்கினார் பெருமாள். ஏன்னா அதுக்கு மேல இவன் கேட்டுனே இருப்பான். மறுநாள் காத்தால கோயில் எல்லாம் திறக்கிறாங்க. பெருமாளுடைய காதில் இருந்த அந்த காதணி காணோம். எல்லாரையும் இவனை பிடிச்சி தூண்ல கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா படவா, இவ்வளவு நாள் பெருமாளுக்கு விசிறேன்னு சொன்னது திருடுறதுக்கு தானா, எங்கடா வச்சிருக்கேன் அந்த காதணின்னு. கரெக்டா 7.5 மணி நேரம் அடி அடின்னு வாங்குறான். 7:30 மணி முடிஞ்சு போச்சு அவன் கர்மா. ஒரு ஐயங்கார் ஓடி வர்றார், பெருமாளோட மாலையில எதிர்க்க அவனை விட்டுருங்கோங்கிற. 7.5 வருஷம் கஷ்டப்பட வேண்டியத அவன் 7.5 நாள்ல கஷ்டப்பட்டு தான் தீத்தான். இத்தனைக்கும் பெருமாள் கிட்டே பேசுறவன், ஆனானப்பட்ட ராமானுஜருக்கு டவுட் வந்தா பெருமாள் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இருந்தால் திருக்கச்சி நம்பிக்கை.